மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு கேபேஜ் பொரியல். கேபேஜ் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, தேங்காய் 1/4 கப், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை. ஒரு சட்டியை காய வச்சு ஆயில் விடணும். ஆயில் காய்ஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு ஜீரகம்லாம் நல்ல கலர் மாறின உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்ட உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகும் போட்டு வதக்கணும். வதக்கிறது லைட்டாக தான் வதக்கணும். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜை அதில் போடணும். கேபேஜ் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, 1 நிமிஷம்தான் வதக்கணும். அப்புறம் எல்லாம் சேர்த்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டு வேக விடணும். மூடி போட்டு 1 நிமிஷம்தான் வேக விடணும். 1 நிமிஷம் கழித்து இந்த மூடியே எடுத்து திருப்பி அதே மாதிரி கிண்டணும். இப்படி கிண்டிட்டு, ஏன்னா இதை ரொம்ப குழையக்கூடாது, சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு எல்லாம் சேர்த்து கிண்டணும். ஏன்னா இது பிறுபிறுன்னு தான் இருக்கணும், குழஞ்சா நல்லா இருக்காது. திருப்பி அதே மாதிரி சேர்த்து வச்சு மூடி போட்டு 1 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு வேக விடணும். 1 நிமிஷம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி ஜீரகப்பொடி, தேங்காய் 2 அதில் சேர்க்கணும். சேர்த்து கிண்டணும். 1 நிமிஷம் கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். இது பிறுபிறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி பிறுபிறுன்னு இருக்கணும், குழஞ்சா நல்லா இருக்காது. இந்த பொரியல் செய்ய 5 நிமிஷம்தான் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பொரியலை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.